ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம் நேயர்களே. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம வெண்டைக்காயில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் போட்டு செஞ்சுருப்போம். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் சாம்பார் வைக்கலாம், சரிங்களா? ஏன்னா அது விழுவிழுன்னு இருக்குன்னு சொல்லி சரியாக யாரும் சாம்பார் வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? சரிங்க, நம்ம சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். சட்டி காயுது. நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். நம்ம கொஞ்சம் சிம்மிலையே வச்சு நல்லா வதக்கி இங்கே பாருங்கள், அந்த பிசுப்பு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். ஏன்னா நல்லா வதங்கினா தான் அந்த பிசுப்பு இருக்காது. இல்லாட்டி விழுவிழுன்னு வரும்ல. அதுக்கு பயந்துக்கிட்டே வெண்டைக்காய் சாம்பார் வைக்க மாட்டாங்க சிலர். நம்ம நல்லா வெண்டைக்காய் வதக்கியே வச்சிடலாம். இதை பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்குது. இங்கே இதில் சாம்பார் பருப்பு வேக வச்சுருக்கோம். பருப்பு துவரம் பருப்பு போட்டிருக்கோம். இந்த பாருங்க நல்லா வதங்குது. இந்த சாம்பாருக்கு கொஞ்சம் இவ்வளவு புளி போட்டு விட்டு நல்லா கரைச்சி ஊற்றுங்க லாஸ்ட்டில். அப்போ தான் அந்த குழம்பு திட்டிப்பாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டு நம்ம இதுக்கு எல்லாமே பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம வெண்டைக்காயை போடலாம். இந்த பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. காய்க்கில பருப்பு சாம்பார் நல்லாவே வைக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்சி வச்சு சாம்பார் தூள், கொஞ்சம் போல் தனி மிளகாய் தூள், ஓகேங்களா? தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வேகவும், கொஞ்சம் நல்லா 2 கொதி 3 கொதி வரவுமே அப்புறம் நம்ம புளியெல்லாம் ஊற்றிக்கலாம். புளி ஊற்றி அப்புறம் தாளிச்சுக்கலாம், சரிங்களா? கொதிக்கட்டும். புளி கரைசல் கொஞ்சம் எடுத்து வச்சோம்னா அந்த புளி கரைசல் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம குழம்ப தாளித்து விடலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு 3 டேபிள் கரண்டி ஊற்றுங்க, சரியாக போயிடும். 3 ஸ்பூன் ஊற்றினா போதும். நம்ம வெங்காயத்தை போடணும், ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதி வந்தோடனே இறக்கிடலாம். வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடும். கரைச்சி புளி கரைசல் தாளிச்சாச்சு. ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம்.
இங்கே பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிச்சு நல்லா வந்துருச்சு பாருங்கள். 1/4 கிலோ பருப்பு போட்டோம். இந்த பாருங்கள் சாம்பார் நல்லா இருக்குது பாருங்கள். விழுவிழுலாம் இல்லை பாருங்கள். இன்றைக்கி சாம்பார் வச்சு இங்கே பாருங்கள் கோஸ் வச்சு ரசம் வைக்கிறோம். இந்த கோஸும் வெந்துருச்சு, இறக்க போகிறோம். கோஸு இன்றைக்கி நயங்கல்ல பருப்பு போட்டு கோஸ் வைக்கிறோம். இந்த பாருங்கள் ரசம் வச்சுருக்கோம். எல்லோரும் சாப்பிட வாங்க. சரிங்களா? எல்லோரும் சாப்பிட வாங்க. ஓகே பாய்ங்க. சரி இப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்களா? சாப்பிட்டு பார்க்கலாம். வெண்டிக்காய் நல்லா இருக்குங்க. இது மாதிரி வளவளலும் இல்லை, நல்லா இருக்கும் வெண்டிக்காய் சாம்பார். வெண்டிக்காய் சாம்பார் நல்லா இருக்குங்க. வெண்டிக்காய் சாம்பார் கோஸ் பொரியல் பாருங்க. கோஸ் வச்சோம். இங்கே வந்து அப்பளம் வேறு வச்சாங்க. நல்லா இருக்கும். சைட் டிஷ் இதெல்லாம் சாப்பிட்டா சாம்பாருக்கு நல்லா இருக்கும். சாப்பிட்டு